நம்மக்கிட்ட வந்து செத்து போயிடுச்சு கைஸ் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. அதை வந்து ரீசைக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ், அதாவது இன்னொரு மீனுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மீல் வார்ம்ஸ் இருக்குது கைஸ். மீல் வார்ம்ஸ் கல்ச்சர் வச்சுருக்கேன். அந்த மீல் வார்ம்ஸ் கல்ச்சருக்கு வந்து நம்ம இந்த செத்து போன ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணிட்டேன்னா அது வந்து சாப்பிடலாம் கைஸ். சாப்பிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு புரோட்டீனான ஒரு மீல் வார்ம் தரும் கைஸ். அதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் மீனுக்கு ஃபீட் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது கழுவி ஃபீட் பண்ண பிரச்சனை இல்லை. ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ புழு பாருங்க கைஸ். என்கிட்ட நேச்சுரலாகவே வந்து இருக்குது. புறா வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். புறா வளர்க்குறவங்களாம் கண்டிப்பாக வந்து மீல் வார்ம்ஸ் வந்து அது எப்படியோ கல்ச்சர் ஆகிடுது கைஸ். என்கிட்டயும் பாருங்கள் எக்கச்சக்கமான மீல் வார்ம்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் கைஸ், இந்த மீல் வார்ம்ஸுக்கு வந்து ஃபீடிங் வந்து நம்ம வந்து தவிடு எல்லாம் போட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஆம்ஸ்டர் வளர்க்குற கைஸ், ஆம்ஸ்டருடைய வேஸ்ட்டு தான் போட்டுன்னு இருக்கோம். அதுவே ஓரளவுக்கு நல்லா வந்து சாப்பிடுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், செத்து போன நம்ம ஃபைட்டர் கைஸ், இது வந்து ஒரு ஃபீமேல் ஃபைட்டர் நல்லா தான் இருந்துச்சு. அது என்ன ப்ரீடிங் விட்டா அப்போ என்ன தெரில கைஸ், மேல் வந்து அதை வந்து சாவ வச்சிட்டாங்க கைஸ். சரி என்ன பண்ணுறது, அச்சுட்டா ஆனால் தனியாக வச்சுருந்தேன். அப்புறம் பசத்துச்சு கைஸ். ஆனால் அது ஏன் வேஸ்ட்டாக போகணுமே சொல்லி என்ன பண்ணேன், நம்மளுடைய மீல் வார்ம்ஸுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபீடாக வச்சிட்டேன் கைஸ். நம்ம இதை வச்சுட்டு வந்து 2 நாள் வச்சுட்டு பார்த்தா மொத்தத்தையும் சாப்பிடுறோம் கைஸ். வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபைட்டர் செத்து போன ஃபைட்டர் வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக வந்து மாறி வரப்போது. நம்ம அதை இங்கே பாருங்கள் கைஸ், அந்த பூச்சி தெரியுதுங்களா, அந்த பூச்சி தான் கைஸ் இப்போலாம் புழுவாக மாறப்போகுது. அதை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம் கைஸ். நான் எப்போவுமே வந்து ஒரு ஃபிஷ் ஃபீட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து புழுவை தான் ஃபீட் பண்ண போகிறோம் கைஸ். வீடியோ பிடிச்ச லைக்